சாத்தான்குளம் வழக்கு எப்பொழுது தூக்கிலிடுவார்கள்? வழக்கு உயர்நீதிமன்றத்தில் எப்பொழுது முடியும்? வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி, சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகளுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தூக்கு தண்டனை எப்பொழுது நிறைவேற்றுவார்கள்? கடைசியாக ஆட்டோ சங்கர் தான் தமிழகத்தில் தூக்கிலிடப்பட்டார். நீண்ட காலமாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாத நிலையில் சாத்தான்குளம் குற்றவாளிகள் தூக்கு தண்டனை எப்பொழுது நிறைவேற்றுவார்கள் என்கின்ற கேள்விகளை நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கின்றார்கள். நண்பர்களே, தற்போது மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இரட்டை தூக்கு தண்டனை, கூடுதலாக சிறை தண்டனை, அபராதம் இவையெல்லாம் விதித்திருக்கின்றார்கள். தூக்கு தண்டனை விதிக்கின்ற பொழுது, தூக்கு தண்டனையை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் விதிக்கின்ற பொழுது அதனை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தினால் மட்டுமே தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான தேதியை முடிவு செய்வார்கள். நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டம் 368 பிரிவு, தற்பொழுது BNSS பிரிவு 407 மிக தெளிவாக சொல்கின்றது. மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தூக்கு தண்டனை அளிக்கின்ற பொழுது அதனை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றம் உறுதி செய்தால் மட்டும்தான் அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை செல்லும். இது ஒரு புறம். இன்னொரு புறம், எந்த வழக்கினுடைய தீர்ப்பும் இறுதி தீர்ப்பு கிடையாது. அதற்கு மேல்முறையீடு என்கின்ற பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை இரட்டை தூக்கு தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனைக்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அனுப்பி வைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் உறுதிப்படுத்துவதற்கான மரண தண்டனையை உறுதிப்படுத்துவதற்கான வழக்கு மதுரை அமர்வு உயர்நீதிமன்றத்தில் 21ஆம் தேதி கோப்பிற்கு எடுக்கப்பட்டு இன்றைக்கு 24ஆம் தேதி முதல் விசாரணைக்கு வந்தது. வழக்கம்போல் இப்படிப்பட்ட வழக்குகள் முதல் விசாரணை நாளன்று வழக்கு 21ஆம் தேதி கோப்புக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. 24ஆம் தேதி முதல் வாய்தா போடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் ஆஜராவதற்கு வாய்ப்பு தருவார்கள். ஆனால் 21ஆம் தேதி கோப்பிற்கு எடுக்கப்பட்ட வழக்கில் இன்றைய தினம் குற்றவாளிகள் அனைவரும் மதுரை மத்திய சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக உயர்நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வழக்கு விசாரணை என்பது நல்ல விரைவான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இதன் மூலம் பார்க்க முடிகின்றது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நின்ற குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் தாங்கள் வழக்கறிஞரை வைத்து இந்த வழக்கை நடத்துவதற்கு வாய்தா கேட்டிருக்கின்றார்கள். நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. எதிர்வரும் 30 நாள் அன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. இன்றைய தினம் முதல் குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தானே இந்த வழக்கில் வழக்கறிஞர் உதவி இல்லாமல் வாதங்களை எடுத்து வைப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார். நீதிமன்றம் அனைத்து குற்றவாளிகளுக்கும் மேல்முறையீடு செய்வதற்கான விருப்பத்தை பற்றி மேல்முறையீடு செய்கின்றீர்களா என்கின்ற தகவலை கேட்டிருக்கின்றார்கள். அனைவரும் மேல்முறையீடு செய்ய உள்ள தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக காலதாமதம் இல்லாமல் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுரையை நீதிமன்றம் வழங்கி 30ஆம் தேதி அன்று வாய்தா போட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த குற்றவாளிகள் அவருடைய தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு சட்டத்தில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மேல்முறையீடு செய்வதற்கான காலக்கெடு 60 நாட்கள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை அவர்களுக்கு காலக்கெடு இருக்கின்றது. 6ஆம் தேதி சனி ஞாயிறு வரை வருவதால் அதற்கடுத்து வரக்கூடிய வேலை நாள் வரை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் ஜூன் மாதம் முதல் வாரத்திற்குள் அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள் என்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மேல்முறையீடு செய்வதில் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. நம்முடைய மதுரை அமர்வு நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு அபராதம் 1,04,00,000 நம்முடைய மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. வழக்கமாக இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நஷ்டீடு வழங்கும். சட்டப்படி அபராத தொகையை குற்றவாளிகள் மீது திணிக்கும். அபராத தொகை
மிக குறைவாக இருக்கும். அந்த தொகையை கட்டுவார்கள். அந்த அபராத தொகை அரசுடைய கணக்கிற்கு சென்றுவிடும். நஷ்டீட்டுத் தொகையை இவர்கள் செலுத்தாமல் பல்வேறு சட்டத்தில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் அபராத தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அபராத தொகை 1,04,00,000 வழங்கிவிட்டு இந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கக்கூடிய உத்தரவை, வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது இந்த குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் அபராத தொகையை செலுத்தியே ஆக வேண்டும். அபராத தொகை செலுத்தினால் மட்டும்தான் மேல்முறையீடு நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கோப்பிற்கு எடுக்கப்பட்டு விசாரணைக்கு வரும் என்கின்ற சட்ட சிக்கல் குற்றவாளிகள் தரப்பில் இருக்கின்றது. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மரண தண்டனை உறுதிப்படுத்துவதான வழக்கு விசாரணை விரைந்து முடிந்துவிடும். இதில் 2 வகையாக பார்க்க வேண்டும். மரண தண்டனை உறுதிப்படுத்துவதற்கான வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் வழக்கினை முழுமையாக ஆய்வு செய்யாது. இந்த வழக்கு மரண தண்டனை வழங்க வேண்டிய அரிதனும் அரிதான வழக்கா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை தவிர நீதிமன்றத்தின் முன்பு வேறு எந்த கேள்விகளும் எழாது. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் குற்றவாளிகள் தரப்பில் அவருடைய வாதங்களை எடுத்து வைப்பார்கள். சிபிஐ தரப்பில் அவருடைய வாதங்களை எடுத்து வைப்பார்கள். பாதிக்கப்பட்டோர் தரப்பில் அவருடைய வாதங்களை எடுத்து வைப்பார்கள். நீதிமன்றம் ஒரு முடிவினை எடுக்கும். ஆனால் மேல்முறையீட்டில் இந்த வழக்கு பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு, விவாதிப்பதற்கு, வாத பிரதிவாதிகளை எடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் வாய்ப்பளிக்கும். ஆகவே இந்த குற்றவாளிகள் மேல்முறையீடு நிச்சயமாக செய்வார்கள். இந்த 2 வழக்குகளும் ஒரு சேர நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். இந்த வழக்கு மரியாதைக்குரிய நீதியரசர்கள் ஆனந்த் வெங்கடேசன், மரியாதைக்குரிய நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. நிச்சயமாக குற்றவாளிகள் தரப்பில் இந்த வழக்கை வேகமாக நடத்தாமல் காலதாமதம் செய்வதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்வார்கள். ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்கக்கூடிய பார்வையில் இருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்றம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் இருந்த பொழுது வழக்கு விசாரணையை விரைவாக செய்வதற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்றது. கீழ் நீதிமன்றத்தில் வழக்கினை வேகமாக விசாரிக்க சொன்ன நீதிமன்றம் தன்னிடம் இருக்கக்கூடிய விசாரணையை நிச்சயமாக விரைவாக நடத்தும். என்றால் இந்த வழக்கினுடைய உண்மை வெளிவந்ததே உயர் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இந்த வழக்கு இருந்து வந்தனுடைய விளைவுதான் இந்த வழக்கினுடைய உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. வழக்கு விரைவாக நடந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் நீதிமன்றம் நிச்சயமாக இந்த வழக்கில் விரைவான விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எப்படியும் ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிடைப்பதற்கான, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. மேல்முறையீடு செய்தால் மரண தண்டனை உறுதி செய்வதற்கான வழக்கும் மேல்முறையீட்டு வழக்கும் இணைந்து நடத்தப்படும். 2 வழக்கும் சேர்த்து ஒரே தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அளவில் மிக விரைவில் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பினை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நன்றி நண்பர்களே.